வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கபாப் பவுடர் வீட்லேயே நம்ம டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரா எடுத்திருக்கேன். ஒரு முழு பூண்டை வந்து நான் உரிக்கல, இந்த மாதிரி பிரித்து எடுத்திருக்கேன், தோலோடு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எள்ளு, டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் எள்ளு. இந்த ஓமம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன். ஒரு 10 மிளகு, 10 லவங்கம், 3 ஏலக்காய், சின்ன ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பட்டை. இது பார்த்திங்கன்னா நட்மேக், ஜாதிக்காய் சொல்லுவாங்க. இந்த ஜாதிக்காயில் நான் கொஞ்சமாக உடச்சி எடுத்திருக்கேன், சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். ஜாதிக்காயோட பூ 2 எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். உப்பு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரையாக வறுக்காமல் அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு இது பவுடர் பண்ணிக்கிறோம். இதோட கூட சேர்த்து நான் இங்கே வந்து பேடிகை மிளகா எடுத்திருக்கேன். இது எதுக்கு நான் பேடிகை மிளகா எடுத்திருக்கேன்னா, இந்த மிளகாவை இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணுறதுனால இது கபாபுக்கு நம்ம தேவையான அந்த கலரும் இதுலேயே வரும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சமாக தான் இருக்கும், கம்மியாக இருக்கும். அதனால் நான் ஒரு 10லேருந்து 15 மிளகா ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து நான் கடைசியாக தான் நான் சேர்க்க போகிறேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்க்க போகிறேன். மொத்தம் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இவ்வளோ ஐட்டம்ஸையும் பொடி பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறமா எப்படி மிக்ஸ் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மசாலா அரைச்ச பவுடரில் பேடிகை மிளகா, ஊற வச்ச மிளகா, அந்த பவுடர் எல்லாமே சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இது. இப்போ இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த 1/2 kg சிக்கனுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட சேர்த்து 2 முட்டை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு 2 ஹவர் நல்லா ஊற வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மேரினேஷன் ஆகணும், அதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி 2 ஹவர்ஸ் நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பொரிக்கும் போது காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக பாதி லெமன் நான் இதில் லெமன் ஜூஸ் புழிஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இந்த சிக்கன் எந்த அளவுக்கு மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயும் நமக்கு காஞ்சிடுச்சு, ரெடியாக இருக்குது. சிக்கன் பொரிச்சிக்கலாம். நான் இது பொரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சிக்கனுக்கு நான் எந்த கலருமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேடிகை மிளகாவை நான் ஊற வச்சு அதை அரைச்சி பேஸ்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த கலரும் நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவருமே வந்து இந்த பேடிகை மிளகாவில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா